நல்லா இருக்கு. இல்ல எதிர்பார்க்கல எப்படி இதுன்னா நான் ஓகே சொல்றேன். நான் வீட்டுல எல்லாம் வீட்டுக்குள்ள இதெல்லாமே இங்க வேலைக்கு நேரம் இருக்காங்க. அதான் ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. வைஃப் இல்லாட்டி மச்சானவை தான் அனுப்பி போகணும். இது வெக்கம் சூப்பை எடுத்தது 8 வருஷத்துக்கு மேல 8க்குள்ள இருந்திருக்கு மேல வளர்த்துருக்காங்க. அப்ப பேஸ்புக்ல உங்களை யாரோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நம்மளே தெரியாது. இது நல்லதுதான். நம்மளே ரசிச்சா நல்லதுதான். அப்படியா? அப்ப வைஃப் கேட்டா கோவிக்க போறாங்க. அது பிரச்சனை இல்லை. அவக்கும் அப்பதான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஹாப்பி பர்த்டே. நன்றி. சரி, உங்களோட பேர்? பிரபாகரன். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். இன்றைக்கு உங்களோட எத்தனையாவது பிறந்த நாள்? 43. சரி, உங்களோட 43வது பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடணும்னு சொல்லி உங்களோட வேலை இடத்துலயே உங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ யார் அனுப்பி இருக்கலாம்? வேற யார் அனுப்ப? இங்கே வைஃப் தானே அனுப்பியிருப்பா. வைஃப் தானே. உங்களோட வாழ்றன்றக்காக அவங்க தான் கிஃப்ட் அனுப்பினு சொல்லக்கூடாது. வெளிநாட்டுல இருந்து நிறைய உறவுகளை அனுப்பி இருக்கலாம், உள்நாட்டுல இருந்து அனுப்பி இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருந்து கூட வந்திருக்கலாம். ஸோ நீங்க தான் சரியா கண்டுபிடிக்கணும் யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. இந்த ஃப்ரெண்டு மச்சான் இருக்கார், கோபிநாத் தான். ஃப்ரெண்டா மச்சானா? மச்சான் மச்சானா. மச்சான் தான் அனுப்பியிருக்கேன். எங்க இருக்கிறாங்க? இங்கே தான், பிரான்ஸ்ல. வேற யாரா இருக்கலாம்? வேற ஸ்ரீலங்கால தங்கச்சி இருக்கிறா. தங்கச்சி அனுப்பினாவோ தெரியாது. தங்கச்சின் பேர் தர்ஷினி. தர்ஷினி. சரி, உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. நாங்க ஒன்றுண்டா பார்ப்போம். சரியா? சரி, முதலாவது அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா பலூன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ். சரி, இப்ப சொல்லுங்க யார் அனுப்பி இருக்கலாம்? நார்மலா மச்சானவங்கள் அனுப்பி போகணும், இல்லாட்டி தங்கச்சி ஊர்ல இருந்து அனுப்பி போகணும். சில வேளை உங்களோட கடந்த கால லைஃபோட சம்பந்தப்பட்ட யாரும் அனுப்பியிருந்தா, திருமண வாழ்க்கைக்கு முற்பட்ட பழைய நினைவுகள் ஒரு நினைச்சு பாருங்க. அப்படி ஒருத்தர் அனுப்பி இருக்க மாட்டார்கள். அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். உங்களுக்காக அனுப்பி இருக்கலாம்னு சொல்லி. கடந்த கால லைஃப்ல நிறைய பேர் விடுபட்டு போயிருக்கலாம். அந்த விடுபட்ட போன உறவுல ஒரு ஆள் உங்களோட வாழையெல்லாம் போயிட்டு ஒரு கவலையோட இந்த பிறந்த நாளை வித்தியாசமா கொண்டாடணும்னு சொல்லி தங்களோட நினைவோட அனுப்பி இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா யாரா இருக்கலாம்? இல்லாட்டி அம்மா தங்கச்சியா தான் இருக்கும். வேற யாராவது? அம்மாவா? அம்மா அங்க இருக்காங்க. காரணம் இல்லையே. சரி, உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. தொடர்ச்சி அடுத்தடுத்து பார்ப்போம். பிறந்த நாளை சிறப்பிக்கிறக்கா ஸ்பெஷலா சாக்லேட் பாஸ்கெட் கூட வந்திருக்குது. உங்களை இனிமைப்படுத்தி இந்த பிறந்த நாளை சந்தோஷப்படுத்தணும், அதோட தங்களுடைய நினைவுகளை மீட்டு தரணும்னு சொல்லிதான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. சோ அந்த மீட்டு தரக்கூடிய உங்களோட கடந்த கால லைஃப்ல இருந்து விடுபட்டு போனது உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒருதலை காதலா இருக்கலாம், யாருன்றதை நீங்க தான் சொல்லணும். அப்படி எல்லாம் இருக்க சான்ஸ் இல்ல. அப்படி இருந்திருக்குது. அப்படி ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்காங்க. அது உங்களோட ஊர்ல இருந்து வந்திருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். சோ உங்களோட கார்நகர்ல இருந்து தான் இப்படி ஒரு கிஃப்ட் வந்திருக்கு போல இருக்கு. சோ யாரோ ஒரு ஆள் உங்களோட லைஃப்ல இருந்து விடுபட்டு போயிருக்காங்க. ஆனா ஒரு ஏக்கத்தோட இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை மகிழ்விக்கணும்னு சொல்லி. அந்த யார் அப்படி கண்டெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு. பழைய நினைவுகள் எல்லாம் வந்து போது போல இருக்கு. ஃபேமிலி தான் அனுப்பியிருப்பாங்க. ஃபேமிலி தானே. சரி, நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சர்ப்ரைஸா அனுப்பணும்னு சொல்லி தான் அனுப்பி இருக்காங்க. என்ன நீங்க பாசம் வச்சுக்கன்னு சொன்னா அதிக அளவுல யாருல பாசம் வச்சுக்கிறீங்க? எல்லாரையும் பாசம் தானே. எல்லாருலயும் பாசம், அதிக அளவு பாசம்னு சொல்லி ஒரு வார்த்தையை பாவிச்சு யார சொல்லுவீங்க? வைஃப் தான். வேற யாரு? வைஃப் தானா? வைஃபும் பிள்ளைகளும் தான். அவங்க எல்லாம் பாசம் இருக்கு. அப்ப மற்றாக்கள்ல இல்ல இருக்குது. கூடுதலா பாசம் வைஃப் தானே. ஓகே, உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? தங்கச்சி இருக்கு. அப்ப தங்கச்சியில பாசம் இருக்கு. அவன் செய்வா. சரி, நீங்க இந்த நேரத்துல கண் கலங்குறக்கா கிஃப்ட் வேற இல்ல, இப்பவே கண் கலங்க வலிக்கிட்டீங்க. யாருன்னு யோசிக்கிறீங்க போல. உங்களுக்கு என்ன நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. நாங்க ஒன்றுண்டா பாப்போம். என்ன? ஓகே. சரி, உங்களுக்கு அடுத்த பெரிய கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. இது என்னவா இருக்கும்? ஏதாவது 10,000 கிஃப்ட் அனுப்பினாங்களேன்னு சொன்னவங்களா? இதெல்லாம் அனுப்பி இருக்கா வாங்கிக்கொள்ள சொல்லி தெரியுதானே. சரி, ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. இப்பவே ஓபன் பண்ணி பாருங்க. சரி, உங்களுக்கு நைக் சப்பாத்து வந்திருக்கு. என்ன நல்ல ஒரு மார்க் கூட அனுப்பி இருக்காங்க. உங்களோட சைஸ் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரி, உங்களோட சைஸ கூட வாழ்க்கையில இருந்து விடுபட்டு போனால் இப்ப கூட தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்ன நீங்க அப்ப இருந்த அளவோடயே இப்ப இருக்கிறீங்களான்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஞாபகம் வச்சுக்காங்க. மச்சான் மாதிரிதான் இருக்கணும். மச்சான் மச்சான சொல்லுங்க. மச்சான் அவ்வளவு பிடிக்குமா?
மச்சான பிடிக்குமன்றேக்கா மச்சான சொல்லக்கூடாது. இந்த கிஃப்ட் அனுப்பினாங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷலா நிறைய விஷயம் பார்த்து அனுப்பி இருக்காங்க. அதன் வேலை செய்யற இடத்துலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உங்கள்கிட்ட வரணும்ன்றக்கா நாங்க கூட சொல்லியிருந்தோம். ஒரு பார்சல் ஒன்று வருதுன்னு சொல்லி தான் வந்தாங்க. சரி என்ன நிறைய கிஃப்ட் இருக்கு பாப்போம். என்ன அடுத்த கிஃப்ட் என்னவா இருக்கும்? ஏதாவது உடுப்பு மாதிரி தான் தெரியுது. உடுப்பு மாதிரி தான் தெரியுதா? சரி ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டி-ஷர்ட் வந்திருக்கு. என்ன டி-ஷர்ட் அளவு சரியா இருக்கா? ஓபன் பண்ணி பாருங்க. இருக்கும் அளவு சரியா தான் இருக்கும். அது நைக்லாம் வந்திருக்கு. நைக்கண்டா ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னா. சரி உங்களுக்கு கலர் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஒயிட் கலரும் பிளாக் கலர்லயும் அனுப்பி இருக்காங்க. சரி இப்ப சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்க? எல்லாம் சைஸ் எல்லாம் சரியா இருக்குது. உங்களுக்காக பார்த்து நீங்க பாவிக்கிற பொருள் அனுப்பி இருக்காங்க. யார எதிர்பார்க்கறீங்க? யார இந்த இடத்துல மிஸ் பண்றீங்க? இங்க உள்ள ஆட்கள் தான் இருப்பாங்க. வைஃப் பிள்ளைகள் இல்லாட்டி மச்சானவே. சரி இப்ப நீங்க ஸ்ரீலங்காவை சொல்லிட்டீங்க, பிரான்ஸ்ல இருக்காக சொல்லிட்டீங்க. வேறு நாடுகள்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? கனடா, லண்டன், சுவிஸ், ஜெர்மனின்னு சொல்லி பார்த்தா யார் அனுப்பி இருப்பாங்க? அப்படி தூரத்துல இல்ல. குழந்தைல மச்சான் இருக்கணும் அனுப்பிடும். குழந்தைல மச்சான்ல பேர் தர்ஷினி, ரவி. சில வேளை உங்க லைஃப்ல விடுபட்டு போன எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கலங்க. ஏன்னா சுவிஸ் ஜெர்மனில எங்க இருக்கிற மாதிரி அவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு காலமாச்சு. இப்ப அப்ப ஏதோ ஒன்று இருந்திருக்கு. இவ்வளவு காலமாட்டு சொல்லி கேட்க ஏதோ ஒன்று லைஃப்ல வந்து போயிருக்கு போல. அப்படியா? அப்படி ஒரு பிரச்சனை இல்ல நம்மள்ட. சரி எப்படி இருந்தாலும் உங்கள்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஆட்டு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். 43 வயசானாலும் தனக்கு பழைய காதலன் தான் சொல்லிதான் இந்த சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்காங்க. உங்களை மகிழ்விக்கணும் ஒட்டுமொத்தமா. சரி உங்களுக்கு வந்து அடுத்த கிஃப்ட பாப்போம். ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று கையில இருக்குது. என்னவா இருக்கும் எதிர்பார்க்கறீங்க? ஏதாவது இல்ல சின்ன நானா பெருமதி மிக்க பொருள் என்னவா இருக்கும்? பிடிச்ச நகையா தானே இருக்கும். நகையண்டா பிடிக்குமா ரொம்ப? நம்மளுக்கு நகையண்டா பிடிக்கும். சரி அப்ப உங்களுக்கு அதை கூட தெரிஞ்சு வச்சுக்காங்க போல. சில வேளை நகை இல்லையோ தெரியல, உங்களோட ஆசை வீண்பதோ தெரியல. எதுக்கும் இருக்கோ ஓபன் பண்ணி பாருங்க. சரி என்ன வந்திருக்கு? முதரம் தானே. சரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நகை வந்திருக்கு. அது நைக்கெல்லாம் வந்திருக்கு. ஒட்டுமொத்தமா நைக்கும் பிடிக்கும் நகையும் பிடிக்கும் போல. சரி உங்களோட கைக்கு அளவா இருக்கான்னு போட்டு பாருங்க. சரி உங்களோட கைக்கு கூட அளவா இருக்குது. எங்களுக்கே இப்ப டவுட்டா இருக்குது. உங்களோட அளவெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க கல்யாணம் ஆகி எவ்வளவு காலம்? 15 வருஷமா. அப்ப நீங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னா 15 வருஷத்துக்கு முற்பட்ட ஆக்கள். சரி கிட்டத்தட்ட உங்கள்ட 15 வருஷத்துக்கு முற்பட்ட லைஃப்ல நீங்க எப்படி என்ன சைஸ்ல இருந்திருப்பீங்கன்னு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற சைஸ கூட தெரிஞ்சுக்காங்க. சில வேளை எங்களுக்கு டவுட்டா இருக்கு உங்களோட இப்போ தொடர்பு இருக்காங்களோ தெரியான்னு சொல்லி. நீங்க வேற மோதிரத்தை பார்த்து ரசிக்கிறீங்க. எங்களுக்கே டவுட்டா இருக்குது. சில வேளை நீங்க தான் என்ன சைஸ் எல்லாம் சொல்லி சர்ப்ரைஸ் அனுப்ப சொன்னீங்களோ தெரியல. நம்மளுக்கு தெரியாது. சில வேளை உங்கள பேஸ்புக்ல உங்களோட தொடர்புல இருக்கிற ஆக்கள், உங்களை விரும்பக்கூடிய ஆக்கள், சில உங்களை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி உங்களுக்கே தெரியாம இருக்கக்கூடிய ஆக்கள் வந்திருக்குமா? லைஃப்ல இப்படி ஒரு நபரை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி வைஃப் இல்லாட்டி மச்சானவை தான் அனுப்பி போகணும். ஏன்னா அதுதான் நினைக்கிறேன். ஏன் அவைய ஸ்பெஷலா திருப்பி சொல்றீங்க? அவங்க கூட இருக்கிறேன்டா அவங்கள சொல்லக்கூடாது. சரி எதுக்கு உங்களுக்கு பர்த்டேக்கு ஸ்பெஷலா பர்த்டே கேக் கொண்டு வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். சரி உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா கேக் கொண்டு வந்திருக்குது. அதுலயும் உங்களோட போட்டோ தான் வந்திருக்குது. இந்த போட்டோ இப்ப எடுத்த போட்டோ இது பக்கோன் சூப் எடுத்தது. பக்கோன் சூப் எவ்வளவு காலத்துக்குள்ள? 8 வருஷத்துக்கு மேல. 8 வருஷத்துக்கு மேல. அப்ப 8 வருஷத்துக்கு மேல யாருக்கும் இந்த போட்டோ அனுப்பி இருக்கிறீங்க? அந்த போட்டோ அவங்க நினைவு வச்சு அனுப்பி இருக்காங்க. இந்த யாருக்கு அனுப்பினீங்க? எந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பினீங்க? ஒருத்தருக்கு அனுப்பி. அப்ப உங்கள்கிட்ட நீங்க அக்கௌண்ட்ஸுக்கு போய் எடுத்த போட்டோ என்ன பத்தி அவங்க கிட்ட போனது? பேஸ்புக்ல இருந்திருக்கு, மேல வளர்த்துருக்காங்க. அப்ப பேஸ்புக்ல உங்களை யாரோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சில வேளை பழைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ தெரியாது, இல்லாட்டா நீங்க தான் அனுப்பிட்டு சமாளிக்கிறீங்களோ தெரியாது. நம்மளே தெரியாது. இது தெரியாது என்றாலும் அவங்க எப்படியோ உங்களை பின்தொடர்ந்து உங்களை இன்னும் ரசிச்சு கொண்டிருக்காங்க. என்ன நல்லதுதானே? அப்படி ரசிச்சா நல்லதுதானே? அப்படியா? அப்ப வைஃப் கேட்டா கோவிக்க போறாங்க. அது பிரச்சனை இல்லை. அவக்கும் அப்பதான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி உங்களுக்கு அடுத்த கிஃப்ட் வந்திருக்கு, தொடர்ச்சி அதையும் பாப்போம். சரி இப்ப கடைசியா ஒரு கிஃப்ட் வந்துட்டுது. நார்மலா இது போட்டோ பிரேம் தெரியும், ஆனா இதுலதான் நீங்க மாட்ட போறீங்களே.
சில வேளை நீங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட எடுத்த போட்டோ இதுல இருக்குதோ தெரியலையே. அப்படி இல்லாம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட எடுத்த போட்டோ இருக்குமென்று தான் நாங்க நினைக்கிறோம். நீங்க 15 வருஷத்துக்கு முன்ன அவங்களோட கதைச்சிட்டு சொல்லாம வெளிநாடு வந்து கல்யாணம் செஞ்சுட்டீங்களா, ரொம்ப கவலையோட இருக்கிறாங்க. அதுக்காக சில அந்த போட்டோ ஞாபகம் அனுப்பி இருக்கலாம், என்ன நீயாச்சும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ சொல்லி. அதுதான் இருக்கு. சரி, எதுக்கும் ஒரு ஓபன் பண்ணி பாப்போம். பார்த்தா போச்சு. வைஃப் தான் அனுப்பியிருக்கா பார்த்தீங்க. சரி, இந்த போட்டோல யார் போட்டோ எல்லாமே இருக்குது? எங்கட பிள்ளைகள் வைஃப் தான். வைஃப் தானே? அக்கா போட்டோ பிரேம்ல இருக்கிறார்கள் தான் கிஃப்ட் அனுப்பணும் இல்ல இல்ல இந்த லைஃப்ல தான் வேற இல்ல, தன்னோட நீங்க இப்படி இருக்கணும்னு சொல்லி கவலைப்பட்டு அனுப்பி இருக்காங்க. இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கைக்குரிய ஆக்களோட என்ன நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல தான் இருந்திருக்கணும்னு மிஸ் பண்றாங்க. அப்படி யாருமே இருக்காது இல்லையா? இல்ல. சரி, ஃபைனலா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. இது வைஃப் தான் அனுப்பி இருக்கா. வைஃப் தானா? சரி, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பேர். 3 பேரா? அப்ப வைஃபும் பிள்ளைகளும் தான் சொல்றீங்க. அப்ப மற்ற கோவிக்க போறாங்களே? மற்றது மச்சானவே இருக்கு. அதுக்கா கோவிக்க கூடாதுன்றா லிஸ்ட பெருசாகி கொண்டு போக கூடாது. இல்ல மச்சானவே இருக்கு. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்டை யார் அனுப்பினான்னு சொன்னா, உங்களுடைய மனைவி, அதே நேரம் உங்களுடைய மச்சான் கோபி, அதே நேரம் உங்களுடைய மருமகன் கோபிநாத் அனுப்பி இருக்காங்க. சந்தோஷமா? சந்தோஷமா. எதிர்பார்த்தீங்களா? இல்ல, எதிர்பார்க்கல. நான் ஓகே. என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய மனைவி, மச்சான், மருமகனுக்கு? அவங்களுக்கு நன்றி சொல்றேன். நான் வீட்டுல எல்லாம் வீட்டுக்குள்ள இதெல்லாமே இங்க வேலைக்கு நேரம் இருக்காங்க. அதான் ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. சரி, வளமைக்கு மாறா உங்களோட பர்த்டே இருக்கட்டும்னு சொல்லி இந்த இடத்துக்கு அனுப்பி இருக்காங்க. உங்களை ரொம்ப பாசம் வச்சுதான் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட மச்சான் தான் முற்றுமுழுதா இதுக்கு எல்லாமே பாடுபட்டு எங்களோட கதைச்சு எல்லாம் ஒழுங்கு செஞ்சவர். அது மட்டும் இல்லாம இப்ப கூட எங்களோட லைன்ல இருக்கார், அவரோட கதைச்சு கொள்ளுங்க. ஹலோ. ஓய், இது என்னடா வண்டிக்க வச்சிருக்கீங்க? சரியா, சந்தோஷம். மிக்க நன்றியடாப்பா. ஓ நன்றி நன்றியா. ஓகே. அதான் மாமிக்கு தெரியாது, நீங்கள் இப்படி பண்ணி விட்டீங்களே. நான் சின்ன ஊர்ல இருந்தாக்க மேல அனுப்பினவையா யோசிச்சேன். இந்த பிறந்த நாள்ல நீங்க இருக்கிற மகிழ்வோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறதோட உங்களுடைய மனைவி, மச்சான், மருமகன் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் நாங்களும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் நன்றி, கொண்டு வந்ததுக்கு இவ்வளவு தூரம் நன்றி. அதுவும் ஸ்பெஷலா உங்களுடைய மச்சான் உங்களுக்காக எல்லாமே செய்யணும்னு சொல்லி பாடுபட்ட ஒழுங்கு செஞ்சிருக்க. மச்சான் சொல்லிருக்கார், நீங்க என்ன சொல்ற ஒரு உறவுன்ற கப்பால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லியிருக்கார். அந்த வார்த்தையை தான் நீங்க ஆரம்பத்துல பாவச்சு, நீங்க மச்சான்னு சொல்லக்கு முன்னமே நண்பன் ஃப்ரெண்ட் மாதிரி சொன்னீங்க. டக்குனு பிறகு மச்சான்னுட்டீங்க. உங்களுக்கு 2 பேருக்கும் இடைக்கு ரிலேஷன்ஷிப்பை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? அன்புதான், வேற ஒன்றும். சரி, சர்ப்ரைஸ் என்றாலே அன்புதான். நம்ம வேலை இடத்துல இருந்து கொண்டு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும். அதுவும் கூட உங்களோட வீட்டுல இருக்கிறார், ஆனா உங்களுக்கே தெரியாம வேலை இடத்துல வேலையாக்களுக்கு முன்னால சந்தோஷப்படுத்தணும்னு விரும்பி இருக்கிறாங்க. உங்களை என்ன சொல்ற, கண்கலங்குறதுக்காகவோ கவலைப்படுறதுக்காகவோ இல்ல, 43வது பிறந்த நாள்ல நீங்க இப்ப இருக்கிற மகளோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்றதான் அவங்களுடைய ஆசை. அதே ஆசையோட நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துறோம். நன்றி. நன்றி.